சக்தியை காப்பாத்தி கொண்டு வந்து ராஜாங்கம் நிரபராதின்னு சேது உண்மையை நிரூபிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ சார், என்ன சார் காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏதோ நீங்க பழகுனாலு கேட்டதுக்காக உங்களுக்காக அந்த சக்தியோட பாடிக்கு பதிலா வேற ஒரு பாடியை செத்து போன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தேன். ஆனா நீங்க யார்கிட்டயோ சொல்லி எவனோ ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு புதுசா ஒரு பாடி வேணும்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்குறான். 10 லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல, 20 லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்க நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் சார், உங்களுக்கு உதவி பண்ணா நீங்க மனசோட வச்சுக்க மாட்டீங்களா? எதுக்காக நீங்க ஆளெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ப்ரொஃபசர் அங்க நீதிமானுக்கு ஃபோன் பண்ணி பேச இதை கேட்டதும் நீதிமானுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சார் நான் யார்கிட்டயும் சொல்லலை சார். இதுல இருந்து என்ன தெரியுது, கண்டிப்பா அந்த சேதுவோட வேலையா தான் சார் இருக்கும். அவன் தான் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக இறங்கி வேலை செய்யறான் போல இருக்கு. நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கங்க சார். நீங்க அவங்கிட்ட மாட்டினா கூட என்ன தயவு செஞ்சு போட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் இங்க போனை வைக்க, இன்னொரு பக்கம் இங்க ப்ரொஃபஸருக்கோ அங்க போன் வந்த அந்த குரலை கேட்டு ரொம்ப பதட்டமாவே வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எங்க கருப்பு சேதுக்கிட்ட, ஏன் மாப்பிள்ள, தமிழ்ச்செல்வி அந்த ப்ரொஃபசர் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லுது. ஆனா நீ என்னமோ அந்த ப்ரொஃபசர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்ற. இதுல எதுதான் நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு எங்க கருப்பு சொல்ல, மாமா இப்போ யோசிக்கிற மாமா, ஒரு ப்ரொஃபசர் கிட்ட நாம பேசும்போது ஒன்று நம்மளை ஏதாவது சொல்லி ஃபோனை வைக்கணும். ஆனால் அவனோட பேச்சில் ஏதோ ஒரு பதட்டம் இருந்தது மாமா. எதுல இருந்தே தெரியுது மாமா, அந்த ப்ரொஃபசர் சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விஷயமா ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான். இல்லை மாமா, அவனை நம்ம விடக்கூடாது. கண்டினியூவா அவனை நாம தொடர்ந்து பார்த்தாதான் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும் மாமா. அந்த தமிழ்ச்செல்வி அதான் உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி அந்த ப்ரொஃபஸரோட வீட்டு அட்ரஸை கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்க, கருப்புமே அங்கே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி ப்ரொஃபஸரோட வீட்டு அட்ரஸை இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து வாங்கி சேது கிட்ட கொடுக்க, கொஞ்ச நேரத்தில் சேதுவும் கருப்பும் நேராக ப்ரொஃபஸரோட அட்ரஸுக்குமே போகிறாங்க. வந்த கொஞ்ச நேரத்தில் நேராக வீட்டுக்குள்ளே போக, அங்கே ஏற்கனவே மாடிப்படியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டத்தோட உக்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்கே சேது பின்னாடியே வந்து அந்த ப்ரொஃபஸரோட வாயை பொத்தி, டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அந்த சக்தியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு தப்பு நீ பண்ணியிருக்க, சொல்லு என்ன உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேது அங்க ப்ரொஃபஸரை போட்டு அடி வெளுத்து வாங்கி கேட்க, நீங்களா யாரு? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் யார் தெரியுமா? நான் ப்ரொஃபஸர். டேய் நீ யாரா இருந்தாலும் இருந்துகிட்டு போடா, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. சக்தியோட கேஸ் ரிப்போர்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, சொல்லு இதுல என்ன நடந்திருக்கு, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீ கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அது சக்திதே கிடையாது. யாரை நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தப்பான ரிப்போர்ட் கொடுத்துருக்க, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த கருப்பும் சேதுவும் அடி வெளுத்துவாங்க. வழி தாங்க முடியாத அங்க இருந்த ப்ரொஃபஸருமே, என்னை விட்டுடுங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை கொலை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ப்ரொஃபஸர் ரொம்ப பதட்டத்தோட சொல்ல, மாப்பிள்ள உண்மை சொல்றேன்னு சொல்றான், நீ பேசாம கையை எடு அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த ப்ரொஃபஸர் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த தலைவர் நீதிமான் என்னோட காலேஜுக்கு வந்திருந்தாரு. இந்த மாதிரி உனக்கு பல கோடி ரூபாய் பணம் தரேன், அதுக்கு பதிலா ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும், பேரு சக்தின்னு சொல்லியிருந்தாரு. சரி பணம் கிடைக்குதேன்னு நானும் வாங்கிக்கிட்டு ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன்ப்பா. எனக்கு அவ்வளவுதான் தெரியும், என்னை விட்டுடுப்பா. எனக்குன்னு குடும்பம் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு இருக்கு, ஊருக்கு போயிருக்காங்க. திரும்பவும் வந்து அவங்க முன்னாடி நீ என்னை அவமானப்படுத்திடாத, என்னை விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அங்கே சேதுக்கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடைக்க, என்னடா சொன்ன, உனக்குன்னு குடும்பம் இருக்கா? நீ பண்ண ஒரு காரியத்தால என் அப்பா இப்போ ஜெயில இருக்காருடா. இங்க பாரு, எனக்கு தெரியாது அந்த நீதிமான் சக்தியை கொலை பண்ணலன்னு நினைக்கிறேன். சக்தியை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அந்த உண்மை எனக்கு தெரியணும்னா இப்போ நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேர்த்து சொல்ல, உடனே கருப்பு இருந்துகிட்டு, என்ன மாப்பிள்ள சொல்ற, இவனை கூட்டிட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்? மாமா கண்டிப்பா அந்த நீதிமான் எங்கேயாவது தலைமறைவா தான் ஆயிருக்கணும். அதனால சக்தி இருக்க இடத்த கண்டுபிடிக்கணும்னா இந்த சொட்டத்தலை ப்ரொஃபஸரை வச்சுதான் நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் நீதிமான் இங்க ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்றாரு. உடனே இதை சேது ஃபோனை அட்டன் பண்ணி, டேய் நீதிமான் தான் பேசுறான், முதல்ல இதை நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், அவன் பேசுறதுக்கு நீ குரல் கொடுத்தா மட்டும் போதும். நாங்க இங்க இருக்கோன்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்படியே கழுத்தை அறுத்து கடைசிட்டு போய்கிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, இங்க போன் ஸ்பீக்கர்ல போட அங்க இருந்த நீதிமானோ, இங்க பாருங்க ப்ரொஃபஸரே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் விஷயத்தை கேள்விப்பட்டேன். அந்த சேது இந்த சக்தி பயலை தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கானா. அவனுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு போல இருக்கு.
நீங்க அங்க இருக்க வேண்டாம். சீக்கிரமா கிளம்பி நான் சொல்ற அட்ரஸுக்கு வந்துருங்க. எல்லாரும் நாம மொத்தமா இங்கே இருக்கலாம். எனக்கு தேவை அந்த ராஜாங்கம் ஜெயிலுக்கு போகணும். ஜெயிலுக்கு போன அடுத்த நிமிஷம் இந்த சக்திய நான் இங்க போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் அட்ரஸ் சொல்லிட்டு போன் வைக்க, உடனே இங்க கருப்பு இருந்துகிட்டு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது அநியாயமா இருக்கு. அப்போ தங்கச்சி சொன்ன மாதிரி அந்த சக்தி பையல கொலை பண்ணலப்பா. ராஜாங்க மாமாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான் இவ்வளவும் திட்டம் நடந்திருக்கு. சேது, இதுக்கு மேல நாம ஒரு நிமிஷம் கூட காத்துக்கிட்டு இருக்க கூடாது. இப்பவே நாம அவன் சொல்ற அட்ரஸுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல கொஞ்ச நேரத்துல ப்ரொஃபசரை அழைச்சுக்கிட்டு அங்க சேது கருப்புன்னு எல்லாருமே கார்ல போறாங்க. எல்லாருமே கார்ல போய்கிட்டு இருக்க நேரம் எதிரில ஒரு பைக்ல வந்த ஒருத்தர் அடிபட்டு கீழே விழ, அதை பார்த்ததும் இங்க கருப்பு, மாப்பிள்ள இரு மாப்பிள்ள, யாரோ அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கருப்பு வெளியே போக, அங்க அடிபட்டு கீழே விழுந்தது வேற யாரும் இல்ல, போஸு. டே போஸு, நீயா? எப்படி நீ இங்க வந்த? அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, எல்லாரும் எங்க போறீங்க? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அங்க போஸு கிட்ட சொல்ல, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு தடவை போன் பண்ணி உதவி கேட்டிருக்க கூடாதா? நானும் வரேன் கருப்பு. என்னால ராஜாங்க மாமாவுக்கு எவ்வளவோ நான் அவமானத்தை தேடி கொடுத்துருக்கேன். ஆனா இப்போ என்னாலேயே ராஜாங்க மாமா வெளியே வரட்டுமே. நீதிமான் கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு என்கிட்ட இருக்கு, அதனால நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட கலந்துக்கிட்டு இங்க போஸுமே அங்க சொன்ன அட்ரஸுக்கு கிளம்பி போறாங்க. அந்த அட்ரஸுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல இங்க சேதுவோ கூட இருந்த ப்ரொஃபஸரை பார்த்து, இங்க பாரு, நீ முதல்ல போ, உன் பின்னாடியே நாங்க வருவோம். நாங்க வந்திருக்கோன்ற தகவலை உள்ள போய் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உயிரோட திரும்பி போக மாட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்ல, உடனே அதே மாதிரி ப்ரொஃபஸர் அப்படியே சோகத்தோட அங்க நீதிமான் சொன்ன இடத்துக்குமே உள்ள போறாரு. உள்ள பாடஞ்ச பங்களாக்குள்ள இங்க ப்ரொஃபஸர் போக போக பின்னாடியே இங்க சேது கருப்பு போஸ்னு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. வாங்க ப்ரொஃபஸரே வாங்க, அந்த சேது நம்மளை எல்லாரையும் தேடி அவன் சுத்திக்கிட்டு இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் உங்களை நான் வர சொன்னேன். இதோ நீங்க அந்த சக்தி பாடிக்கு பதிலா வேற ஒரு பாடியை கொடுத்தீங்களே, அந்த சக்தியே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நீதிமான் பக்கத்துல கட்டி போட்டு வாயில கட்டு போட்டு உட்கார வச்சிருந்த சக்திய அங்க ப்ரொஃபஸர் பார்க்க, இன்னொரு பக்கம் பின்னாடியே வந்த கருப்பு பார்த்துட்டு, மாப்பிள்ள அங்க பாரு மாப்பிள்ள, சக்தி சாகவே இல்லை, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு பதட்டத்தோட சொல்ல, மாமா இனிமேதான் நம்மளோட ஆட்டமே இருக்கு, எல்லாரும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸு கருப்பு சேதுன்னு 3 பேருமே உள்ள இறங்கி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீதிமான், என்ன பார்த்து உனக்கு அதிர்ச்சியா இருக்கு போல இருக்கு? என்னடா இது, நாம இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டானே இந்த சேதுன்னு பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேது கேட்க, நீதிமானோ அது வந்து நீ எப்படியா இந்த ப்ரொஃபஸரை வச்சு தானே நீ ஆட்டத்தையே ஆரம்பிச்ச, அந்த ஆட்டத்தை முடிச்சு வைக்கலாம் தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன போஸு, பழைய கணக்கு தீக்கணும்னு சொல்லி இன்னும் அப்படியே நின்றுகிட்டு இருக்க, இவனை அடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போஸு கிட்ட சேது சொல்ல, போஸோ நீதிமான போட்டு அடி வெளுத்து வாங்குறாரு. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த கருப்பு கட்டி வச்சிருந்த சக்தியோட கைகள்ல இருந்த கட்டுகளை அவிழ்த்து அங்க இருந்து கூட்டிட்டு வர, அங்க நீதிமானோட அடியாட்களோ சேது எல்லாரையும் அடி வெளுத்துவாங்க. விஷயம் தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துல போலீஸுமே அங்க வந்துடுறாங்க. என்ன மாப்பிள்ள, போலீஸ் என்னடா இது சரியான நேரத்துல வந்திருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் நடக்கதான் போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்த அட்ரஸுக்கு வந்துடுங்கன்னு. அதே மாதிரி சொன்ன மாதிரியே இவங்களும் வந்துட்டாங்க. சார் இவன் தான் சார், இந்த ஃப்ராடுனால தான் இவ்வளவு நடந்திருக்கு. என் ராஜாங்க மாமாவை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக இவன் தான் சார் இவ்வளவு காரியத்தை பண்ணியிருக்கான். முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ராஜாங்க மாமாவை இன்னொரு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. சேது, இதுக்கு மேல நேரம் கிடையாது, நாம சக்தியை அழைச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு சொல்ல, கொஞ்ச நேரத்துல சேதுவோ அங்க போஸோட சேர்ந்துக்கிட்டு சக்தியை அழைச்சுக்கிட்டு நேரா கோர்ட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க கோர்ட்டுல நின்னுக்கிட்டு இருந்த ஈஸ்வரியோ சித்ரா கிட்ட, அடியே சித்ரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம நினைச்ச மாதிரி இல்ல நான் நினைச்ச மாதிரி அந்த ராஜாங்கத்துக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்க தான் போறாங்க. அது மட்டும் இல்ல, அவனோட அரசியல் பயணமே என்னையோட முடிய போகுது. அதை நினைக்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி அந்த வீட்டை ஆள போறதே நான் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி ரொம்ப பெருமைப்பட்டு சித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, ஆன்டி உண்மையாலுமே நீங்க கிரேட் வில்லி தான் ஆன்டி, இது மாதிரி ஒரு பெரிய வில்லிய நான் பார்த்ததே கிடையாது. சூப்பர் ஆன்டி, நீங்க சொன்ன மாதிரி நாம எல்லாரும் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் இங்க கோர்ட்டுல அங்க ராஜாங்கத்தை பார்த்து இங்க ஜட்ஜ் இருந்துகிட்டு, சொல்லுங்க நீங்க தான் அந்த சக்தியை கொலை பண்ணதா அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, உடனே இங்க ராஜாங்கமோ, இல்லைங்கய்யா, நான் அந்த சக்தியை கொலை பண்ணவே இல்லை, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
இந்த தாமஸ் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம இங்க ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே தாமஸ் இருந்துகிட்டு, இல்லங்க நீதிபதி ஐயா, இந்த ஆளு சொல்றது பொய். இவர் சொல்லிதான் நான் அந்த சக்தி பையனை கொலை பண்ணதே. இவர் சொன்னதுக்காக தான், அரசியலுக்காக மட்டும்தான். எங்க இவர் அரசியல்ல அவமானப்பட்டுட போறாருங்கிறதுக்காக தான் அந்த சக்தியை கொலை பண்ண சொன்னாரு. இதெல்லாம் உண்மை, நான் சொல்றது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஒரு பக்கம் ராஜாங்கத்து மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க, வக்கீலுமே அதுக்கு தேவையான எல்லா ஆதாரத்தையும் அங்க ஜட்ஜு கிட்ட கொடுக்க, ஜட்ஜுமே ஆதாரத்தை பார்த்து இங்க ராஜாங்கத்துக்கு தண்டனையை அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு. தாமஸும் ராஜாங்கமும் சேர்ந்துதான் அந்த சக்தியை கொலை பண்ண ஆதாரம் இங்க தெளிவா இருக்கிறதுனால இந்த கோர்ட் ராஜாங்கத்துக்கு 7 வருஷ தண்டனை இந்த கோர்ட் அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜட்ஜ் தன்னோட முடிவை சொல்லிக்கிட்டு இருக்க, அதே நேரம் வெளியே இருந்து இங்க சேது, நிறுத்துங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்க, உடனே இங்க ஜட்ஜ் இருந்துகிட்டு, யார் அது, எதுவா இருந்தாலும் வந்து இங்க கூண்டுல நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்ல, இங்க சக்தியை ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு அங்க சேது உள்ள கூட்டிட்டு வராரு. வந்த சக்தியை பார்த்ததும் அங்க இருந்த ஜெனி ரொம்ப பதட்டத்தோட, சக்தி சக்தி நீயா, உயிரோட இருக்கியா? அட கடவுளே, எல்லாரும் செத்து போயிட்டுதான் சொல்லி என்ன சொல்லி ஏமாத்திட்டாங்களே, நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அங்க சக்தியை பார்த்து இங்க ஜெனி அழுதுகிட்டு இருக்க, நீ பதட்டப்படாத, நான் உயிரோட தான் இருக்கேன். அந்த ராஜாங்க ஐயாவை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக தான் என்ன கொலை பண்ற மாதிரி ஒரு பெரிய நாடகத்தை அந்த நீதிமான் நடத்தியிருக்கான். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க சக்தி ஜெனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, சக்திய அங்க கோர்ட்டு முன்னாடி இங்க சேது கூட்டிட்டு வந்து நிப்பாட்ட, யுவர் ஆனர், சக்தி செத்து போயிட்டான் கொலை பண்ணிட்டான் என் அப்பான்னு சொல்லி ஒரு பெரிய கேஸையே, கொலைகார பழியையே என் அப்பா மேல போட்டு வச்சிருந்தாங்களே, அது எல்லாமே உண்மை. அந்த சக்தியே இவன் தான் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்ல, இதை கேட்டதும் அங்க ஜட்ஜுக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வாட், நீங்க தான் சக்தியா? என்ன சக்தி இது? அப்போ நீங்க சாகலையா? உங்களை யாரும் கொலை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்க, இல்லைங்கய்யா, என்னை யாரும் கொலை பண்ணல. ராஜாங்க ஐயாவை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறதுக்காக நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு என்னோட மாமனார் இதோ இருக்காரே தாமஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புதுசா திட்டத்தை போட்டுதான் என்னை இந்த மாதிரி அடைச்சு வச்சிருந்தாங்க, கடத்தி வச்சிருந்தாங்க. இப்படியோ கஷ்டப்பட்டு என்னை சேது அண்ணன் தான் காப்பாத்தி இந்த இடத்துக்கு வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சக்தி சொல்ல, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அம்மா, என்னம்மா இது, இந்த சக்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அங்க சித்ரா கேட்க, அடியே எனக்குமே ரொம்ப பயமா தாண்டி இருக்கு. அந்த நீதிமான் தானடி இவன் செத்து போயிட்டான், இவனை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னா, கடைசியில பார்த்தா இவன் உயிரோட இருக்கானே, என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, பேசாம அமைதியாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அங்க நீதிமான போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. உடனே இன்ஸ்பெக்டரோ, சார் இந்த நீதிமான் தான் சார், விசாரிச்சதுல ஒரு பெரிய குற்றவாளின்னு நாங்க நிரூபணமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதையுமே எங்க ஜட்ஜ் முடிவு எடுத்துட்டு, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை ஒரு தீர விசாரிச்சு இன்ஸ்பெக்டர் போலீஸ்னு யாருமே ஒரு சரியான முடிவை கொடுக்கல. அமைச்சர் ராஜாங்கத்தை அவமானப்படுத்தணும், ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஒரு பெரிய கும்பலே திட்டம் போட்டு இருக்கு. இதை கண்டுபிடிக்க போலீஸான உங்களுக்கு துப்பு கிடையாது அப்படின்னு நீதிபதி இன்ஸ்பெக்டரை அவமானப்படுத்தி பேசிட்டு உடனே அங்க இருந்த ராஜாங்கத்தை மன்னிப்பு கேட்டு, உங்களை போலீஸ் ஸ்டேஷனும் சரி இந்த கோர்ட்டும் சரி அவமானப்படுத்தினதுக்கு இந்த கோர்ட் மன்னிப்பு கேக்குது, உங்களை இந்த கோர்ட் விடுவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நீதிபதி தன்னோட முடிவை சொல்ல, இதை கேட்டதும் மோகனா அப்பத்தானு எல்லாருமே சந்தோஷம் அடைய, ராஜாங்கம் இறங்கி வந்து சேதுக்கிட்ட ரொம்பவுமே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ராஜாங்கம் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யானு எல்லாருக்குமே பதட்டமாகி இன்னொரு பக்கம் ரொம்பவுமே கோவமாவும் அங்க ராஜாங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க.